மகளிர் தினம் கொண்டாடக்கூடிய நிலையில் இன்று உலக சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் 9 சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த சிறுமிக்கு நீதி வேண்டி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தினர். தற்போது இன்று எதிர்க்கட்சி சார்பில் முழு பந்த் போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிற நிலையில் அனைத்து கடைகளிலும் கடலூர் புதுவை எல்லைப் பகுதியில் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கடலூரிலிருந்து பிரதானமாக புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய தனியார் பேருந்துகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி வழியாக சென்னை செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் மாற்று வழியில் தற்போது செல்லக்கூடிய ஏற்பாடுகளை போக்குவரத்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அரியலூர், பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து புதுச்சேரிக்கு இன்று மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் பிரதானமாக தவளகுப்பம் கண் மருத்துவமனையாக இருக்கட்டும், புதுவை ஜிப்மர் மருத்துவமனை இருக்கட்டும், மருத்துவமனையில் செல்லக்கூடிய நோயாளிகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கடலூர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் புதுச்சேரிக்கு பேருந்துகள் இயக்கப்படாது என்ற ஒரு அறிவிப்பின் காரணமாக இங்கேயே நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை மருத்துவமனைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என இங்கிருக்கக்கூடிய போக்குவரத்து அதிகாரிகளிடம் தற்போது கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் ஒரு சில அரசு பேருந்துகள் சென்றாலும் அவை புதுச்சேரி மாநில எல்லைப் பகுதி வரையும் தான் செல்கிறது. அங்கிருந்து ஆட்டோக்கள் மூலம் பயணிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கடலூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவு இந்த புதுச்சேரி எல்லைப் பகுதியில் எந்தவித பதற்றமான சூழல் என்பது இல்லை. அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் தனியார் பேருந்துகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் ஒட்டுமொத்த போராட்டமும் ஒரு எதிர்கால சிறுமிக்காக என்பது தற்போது ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் இதுபோல் ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்காக இந்த எதிர்க்கட்சி சார்பில் நடத்தப்படுகிற பந்த் போராட்டம் என்பது வெற்றி அடைந்தாலும் பல்வேறு இடங்களில் மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை சந்தித்து இருக்கிறது.